Hi, welcome to Masala Seeyam. Diwali quick tasty recipe செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த இனிப்பு சீயம் ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா சமைக்கிறவங்களுக்கும் இந்த இனிப்பு சீயம் ஈஸியா வந்துரும், டேஸ்டியாவும் இருக்கும். இந்த இனிப்பு சீயம் மாவு வச்சு நம்ம ரெண்டு ரெசிபி பண்ணலாம். அந்த ரெண்டு ரெசிபி எப்படின்னு வீடியோக்குள்ள போய் பாருங்க. இனிப்பு சீயத்துக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். எந்த ஒரு மாவு அரைச்சாலுமே நம்ம மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைக்கும்போது மாவு ஃப்ளஃபியாகவும் நமக்கு நிறையாவும் கிடைக்கும். நல்லா ஊறிடுச்சு அரிசியும் உளுந்தும். இப்போ நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். தண்ணி கொஞ்சமாக தொளிச்சுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, வடை மாவு மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூரணம் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 2 கப் அளவு தண்ணியில் வேக வச்சிடலாம். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும், தனித்தனியாகவும் இருக்கணும். அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த பாசிப்பருப்பை நல்லா வடிகட்டி தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதிலிருந்து தண்ணியெல்லாம் வடியட்டும். 2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம். அதுக்கு ஒரு முழு தேங்காயை நான் இது மாதிரி மிக்சி ஜாரில் லைட்டாக பொடி பண்ணி நம்ம ட்ரை பேனில் ஈரப்பசை இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பூரணம் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கமோ அப்போ செஞ்சு ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது, எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயில் நல்லா ஈரப்பசையெல்லாம் போயிடுச்சு. இப்போ 2.5 கப் அளவு வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டின பருப்பும் தண்ணியெல்லாம் இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பூரணம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம உருட்டி நம்ம சீயம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணுங்கிறது இல்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நம்ம இதை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ சீயம் செய்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்டி ஒரு பிளேட்டில் முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது, பூரணமும் செஞ்சு ரெடியாக இருக்குது. மாவு நான் சின்ன பவுலில் மாற்றிக்கிட்டேன். இந்த இனிப்பு பூரணத்தை ஒன்றா எடுத்து நம்ம இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்மளோட இனிப்பு சீயம் ரெடி ஆகிடும். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். பூர்ணமெல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சீயம் எண்ணெயை குடிக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை மாவு தண்ணி ஆயிட்டாலோ நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்வீட்டாகவும் சூப்பராக இனிப்பு சீயம் ரெடி ஆகிடுச்சு.
இதே மாவு தான் நமக்கு மசால் சீயம் செய்கிறதுக்கும். இப்போ மசால் சீயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு ரெடியாக இருக்குது. ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்து கடுகு பொரிஞ்சோன்னே நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த வதக்குனது எல்லாத்தையும் அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம அரைக்கும் போதே சேர்த்துருந்தோம், அதனால் நிச்சயமாக உப்பு தேவைப்படாது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானோன்னே கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான மசால் சீயம் ரெடி ஆயிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூரண கொழுக்கட்டை. நமக்கு தீபாவளிக்கு செஞ்சுட்டு இந்த பூரணம் மிச்சம் இருந்தாலும் சரி, இல்லை பூரண கொழுக்கட்டை செய்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு இதே பூரணம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 3/4 கப் அளவு இடியப்ப மாவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு இடியப்ப மாவில் தான் செய்யணுங்கிறதுல நார்மல் பச்சரிசி மாவில் கூட செய்யலாம், இல்லை கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் செய்யலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அடுப்பில் 1 டம்ளர் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். எல்லா தண்ணியும் மொத்தமாக சேர்த்துடாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையை பார்த்து நம்ம அந்த சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். மாவு தண்ணி ஆகிடாமல் திக்காக உருட்டுற அளவில் நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம பூரண கொழுக்கட்டை செய்யலாம். கையில் நல்லா எண்ணெய் தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் தட்டிக்கலாம். முதல்ல ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு கொழுக்கட்டை உடையாமல் அழகாக வரும். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக பூரணத்தை சேர்த்துக்கிறேன். அப்படியே எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து பொடிச்சு வச்சிடலாம். நம்ம அதே மாதிரி தட்டிட்டு நம்ம இது மாதிரி மடித்து கூட வைக்கலாம். நம்மள்ட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட செய்யலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
ப்ளெயினாக நம்ம இப்படியே மடித்து வைக்காமல் ஜஸ்ட் இப்படி லைட்டாக அமுக்கி விட்டால் அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கொழுக்கட்டை உடையாமல் பூர்ணம் உள்ளுக்குள்ளேயே அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.